உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆசிர். வெல்கம் டு மை சேனல் தமிழ். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டுள்ள ரஷ்ய இளைஞர் ஒருவரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சமூக வலைதளத்தில் பிரபலமாக அறியப்படும் அசிர் ரஹ்மான் என்ற இந்த இளைஞர் ரஷ்யாவில் இருந்து வெளியிடும் வீடியோக்களுக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம். ரஷ்யாவில் உள்ள பிரபலமான இடங்களுக்கு சென்று அந்த இடம் குறித்து அவர் வீடியோக்களை பகிர்வது வழக்கம். ரஷ்யாவில் உள்ள தமிழ் மாணவர்களுக்காக, குறிப்பாக மருத்துவ படிப்பில் ரஷ்யா செல்ல விரும்புவோருக்காக இந்த வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அசிர் ரஹ்மான். குறிப்பாக அதற்கு தமிழில் விளக்கமளித்து வெளியிடுவதால் அதற்கென தனி ரசிகர்களே உள்ளனர் என்று கூறலாம். எல்லாருக்கும் பிடிச்ச உணவு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்க உலக மக்கள் எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சது அமெரிக்கர்கள் தான். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அசிர் ரஹ்மான் ரஷ்யாவில் மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாததால் கோடை சாகுபடி செய்து விவசாயிகள் அதிக மகசூல் பெற்றுள்ளதாக வேளாண் துறை துணை இயக்குநர் வித்யா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், நடப்பாண்டு கோடை காலத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 13,500 ஹெக்டேர் சாகுபடி செய்த விவசாயிகள் இந்த ஆண்டு 18,000 ஹெக்டேரை தாண்டி சாகுபடி செய்துள்ளதாக கூறினார். கடந்த வருடம் 13,500 ஹெக்டேர் கிட்ட சாகுபடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் 18,000 ஹெக்டேரை தாண்டி விவசாயிகள் கோடையில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நெல் சாகுபடி தஞ்சாவூர் மாவட்டத்தில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களான TPS 5, ASD 16, ADT 59 இந்த மாதிரி ரகங்களை சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,500லேருந்து 6,000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காங்க. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்டின் முதல் நாளில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 359 ரன்கள் குவித்துள்ளது. இந்திய அணி வீரர் ஜெய்ஸ்வால் சதமடித்த நிலையில் கேப்டன் கில் 127 ரன்கள் குவித்து களத்தில் உள்ளார். ரிஷப் பந்த் 65 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். KL ராகுல் 42 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் ரன் கணக்கை தொடங்காமலேயே விக்கெட்டை பறிகொடுத்தார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதமடித்துள்ள சுப்மன் கில் கேப்டனாக களமிறங்கிய முதல் டெஸ்டிலேயே சதமடித்த 5வது இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் விஜய் ஹசாரே, கவாஸ்கர், திலீப் வெங்சர்கார், விராட் கோலி ஆகியோரும் கேப்டனாக களமிறங்கிய முதல் டெஸ்டிலேயே சதம் விளாசியிருந்தனர். அதேபோல 4வது இடத்தில் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதமடித்த 4வது இந்தியர் என்ற பெருமையும் கில்லுக்கு கிட்டியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட மாங்காய்கள் விலைக்கு வாங்கப்படாததால் தமிழக விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஆந்திராவில் அதிக விளைச்சல் இருப்பதாலும் மானியம் வழங்கப்படுவதாலும் ஆந்திர விவசாயிகளிடமிருந்தே மாங்காய்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இதனால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 5 நாள் ஆகுது இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரிங்களா, இங்கே லோக்கல் AP வண்டி மாத்திரம் தான் இருக்கணும்ன்றாங்க. TN வண்டி, KA வண்டி இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுறது? TN வண்டி இது அன்லோட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி 3 டைம் போய் வந்துட்டேன். இன்னைக்கு 6 நாள் ஆகுது. இன்னொரு வண்டி 7 நாள் ஆகுது. அன்லோடே ஆகலை. அன்லோட் ஆகலைன்னா அந்த பழம் என்னத்து வரும்? உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.